So hi guys, welcome to Game Boss Subscribers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி தெரியுதல் ஆட போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் இருக்கும். அதை மட்டும் ஆல் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா என்ன எஸ்கேப்னா இந்த டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி லோடிங் ஆகிட்டுருக்கு. யாராவது இருக்கீங்களா? என் பேர் கேம் பாஸ் சப்ஸ்கிரைபர்ஸு. சரி யாரில் போகணும், நம்ம என் கதவை திறந்துட்டு போகணும். கேமராலாம் வச்சுருக்காங்க. சரி நம்ம போகலாம். என்ன பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. சரி திரும்பலாம். என்னடா கதவு தானே சத்து காற்று சாத்திருக்கோம். நம்மளாம் மேம்படுத்த முடியுமா? சரி என்ன யாரோ இதுக்கு எங்கள் வாந்தி எடுத்த மாதிரி இருக்குது வீட்டை சுற்றி. சரி நம்ம போகலாம். அண்ணா என்னமோ சத்தம் கேட்குது. சரி பின்னாடி திரும்பி பார்க்கலாம். என்னடா இது கூடயுமா காற்றுல சத்தம்? மாட்டிக்கிட்டோண்டா குமாரே. சரி காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன காரெலாம் இருக்குது. சரி காரோட சாவி உள்ளதே இருக்கும். கதவை தட்டி யாராக இருக்காங்களான்னு கேட்கலாம். என்ன கீழே வெல்கம்லாம் இப்படி வச்சுருக்கீங்க? ஹாய் தாத்தா. டே தாத்தா இல்லடா, நீ யாரா? நீ நான் ஷார்ட் கன்னா போட்டான் சுட்டுட்டான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதன் டே 1. இன்னும் மொத்தம் 5 நாள் சான்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே கிராணி வீட்டிலேருந்து தப்பிக்கணும். சரி இப்போ நம்ம குனியலாம். சரி ராக் பிக் எடுத்துடலாம். சரி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் புதுசுதான். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. இந்த சேனலில் நான் முன்னாடி ஒரு சேனல் வச்சுருப்பேன். அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அந்த சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சேனலில் நான் போட் எஸ்கேப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாப்டர் 2ல். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1K வியூஸ் போச்சு. அதுவும் புது சேனல் தான். இந்த வீடியோவில் ஒரு வீடியோ 1K வியூஸ் போச்சு. பக்கத்தில் இருக்க வியூஸ் 693 வியூஸ் போயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த வீடியோ எந்த வீடியோனா இந்தியன் பைக் டிரைவிங் 3D அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதே வீடியோ தான். இப்போ வந்து ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த வீடியோவில். சரி இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருக்கு. ஸோ இது வழியாக நம்மளுக்கு இன்னும் 2 பொருள் தேவை. பிரிட்ஜ் கிராங்க் தேவை, அடுத்து ஃபியூஸ் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம அப்படி போகலாம். இந்த காக்காட்ட ஏதாவது இருக்கும் காயின். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது ட்ரெயின் எஸ்கேப் தான் தேவைப்படும். சரி இப்போ கீழே இறங்கலாம். ஷெட்க்கு எங்கே இருக்குன்னு தெரில. வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே இங்கே ஃபியூஸ் நிறைய சான்ஸ் இருக்கா. ஒரு பொருள் கிடச்சிடுச்சு. சரி இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகணுன்னா அப்படியே நேராக போயிட்டுருக்கணும். அப்படியே போனதுக்கப்புறம் அப்படியே மேலே வலிக்கும் போனதுக்கப்புறம் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா ரெட் கலரில். இதுக்கு அடியில் மாட்டி விடணும். அடியில் மாட்டி விட்டதுக்கப்புறம் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ண எங்கள் லைட் எரியும். அதுக்கு தான் தேர்ஸ் நோ எலக்ட்ரிசிட்டி வரும் பார்த்தீங்களா. அதுக்கு நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டர் கேபிளில் ஒரு ரூம் ஷெட் இருக்க இடத்துல மாட்டணும். அதுக்கு ஷெட்கி தேவை. ஷெட்கியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சிலப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட்பா ரூமில் நிறைய டைம் பேட்லாக் கீ இருக்கும். இது இங்கே இல்லை. சரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்படி போகலாம். இந்த இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக போகலாம். சரி இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி காய்ஸ் ஆக மொத்தம் எதையும் வச்ச மாதிரி தரல. சரி ஷார்ட்கன் இருந்தால் அதையும் தேவை. இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை.
இங்கே ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்றுமே இல்லை, இங்கேயும் ஒன்று. வெப்பன் கீ இருக்கு போடு தவிர. இந்த வெப்பன் கீ வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, வெப்பன் கீ வச்சு நம்ம இது வெப்பன் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே கல்லை கலெக்ட் பண்ணி போயிடலாம். அதுக்கு கல் எதுக்கு தேவைப்படணும், நம்ம உண்டிக்கோல் கிரானைட் டூல் வச்சுருப்பாங்க, கிரானைட் டூல் ஷார்ட் கன் வச்சுருப்பாங்க. அதுக்கு உண்டிக்கோல் வச்சு சுடுறதுக்கு நம்மளுக்கு அந்த கல் தேவை. ஸோ அதை எடுக்கலாம். ஜொலிக்குது பார்த்தீங்களா, கல்லெல்லாம் இப்படி ஜொலிக்கும். அதே ஃபஸ்ட்டு கல், இதே ஃபஸ்ட் கல். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கல் எடுக்கலாம். இப்போ செகண்ட் கல்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே ஒரு கல் இருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் எடுக்கலாம், எடுத்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு கல் கிடைச்சா போதும், நம்ம படிக்கு போயிடலாம். ஒரு கல் கூட இல்லை கைஸ். கிராண்ட் எங்கே தான் இருக்கேன். என் பக்கத்தில் ஒரு கல் கிடச்சி பாருங்க. சரி, இந்த ஸ்டோன் எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெப்பன் கீ தேவை. வெப்பன் கீ எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. வெப்பன் லாக்கர் எங்கே ரூம்னா கிராண்ட்பா ரூமில். இதை வச்சு நம்ம இதுக்குள்ளே போட்டு இதை திறந்தா இங்கே ஸ்லிங் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட்பா போய் சுட்டா நம்மளுக்கு கன்று கிடைக்கும். அந்த கன்னை வச்சு நம்ம இது சில பொருள்லாம் எடுக்கலாம். இப்போ எனக்கு இப்படி ஷார்ட் கன் இங்கே போட்டு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஷார்ட் கன்னில் ஒரே ஒரு ஆமோ வச்சிருக்கேன். சரி, நம்ம இன்னொரு ஆமோ வச்சு இன்னொரு ஆமோ எடுக்கலாம் இருக்குது. ஸோ 2 ஆமோ நம்மளால் லோட் பண்ண முடியும் இந்த ஷார்ட் கன்னில். ஸோ ஃபஸ்ட்டு ஆமோ எங்கே தேவைப்படும்னா இது இங்கே தேவைப்படுங்க. இப்படியே நேராக போகணுங்க. அப்படியே இங்கே போனதுக்கப்புறம் கீழே இந்த ஓட்டைக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கண்ணாடி உடைக்க தேவைப்படும். உடைச்சாச்சா. ஸோ உள்ளே போகலாம், எதுவும் கீழே போகணும். சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த க்ரோபார் இருக்கும். இந்த க்ரோபார் எதுக்குன்னா அந்த க்ரோபார் வச்சு நம்ம இது சில பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இந்த பாக்ஸை போட்டு தைக்கிட்ட செட்கி 4 பொருள் நம்மளுக்கு தேவை. அதில் ஒரு பொருள் கிடச்சிச்சு. இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இது அந்த ஷெட் ரூமோட லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட கீ இது. ஸோ அப்படியே ஜென்ரேட்டர் கேபிள் அப்புறமா வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம போய் ஷெட்டை ஓப்பன் பண்ணலாம். ஷெட் அங்கே இருக்குன்னா இந்த வழியாக போயிட்டு இந்த 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 கதவை திறந்து அதை ஈஸியாக போயிடலாம் நம்ம. சரி, இப்படி போகலாம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஷெட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இது நம்மளுக்கு இது இந்த அது பேர் இந்த ரூம் இது ட்ரெயின் எஸ்கேப் தான் நம்ம தேவைப்படும். ட்ரெயின் எஸ்கேப் நம்ம இது அடுத்து கொஞ்சம் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். அடுத்த வீடியோ ட்ரெயின் எஸ்கேப் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட்டில் இது வி வாண்ட் ட்ரெயின் எஸ்கேப் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம பண்ணிடலாம். சரி, வந்து கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குன்னு தான் இங்கே தான் நம்ம போட்டோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதை இங்கே வச்சிடணும். இங்கே மாட்டி விட்டாச்சு கைஸ். இங்கே தான் இந்த பட்டன் நமக்குன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி போகும். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தேவை. அந்த பொருளை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஒன்று பண்ணிக்கிறேன். பிளாங்க் நம்மளுக்கு பிளாங்க் தேவை. அந்த சைடு போனால் கூட நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ பிளாங்க் 3 இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே ஷெட்டுக்கு பின்னாடி இருக்கும், அங்கேயும் இல்லைன்னா அடுத்து என்ன அங்கே இருக்குன்னா இங்கே போய் கரெக்டாக இங்கே போகணும் கைஸ். எப்படின்னா இங்கே போய் நம்ம கீழ் ரூம் இருக்குல்ல அங்கே போகணும் கைஸ். நான் இந்த ரூம் தான் இது. இங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அப்படியே நேராக போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே போயிட்டு இங்கே இருக்கும் கைஸ். எங்கன்னா இங்கே இருக்கும்.
இங்கே இருக்கும். இங்கேயும் இல்லைன்னா இங்கே இருக்கும்னா இன்னும் ஒரே ஒரு இடம் தானே. ஸோ இங்கேயும் இல்லைன்னா நம்மளுக்கு இன்னொரு இடம் இருக்கும். எங்கன்னா இது இந்த போய் காமிக்கிறேன். நம்மளுக்கு பிரிட்ஜ் கிராசிங் தானே தேவை. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பிளாங்க் இங்கேயும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகணும். பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த க்ரோபார் நம்ம இது அங்கே இல்லைன்னா நம்ம போய் மேலே இங்கே போட்டுடலாம். மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸ்லெண்டர் ரூமில், அங்கே போய் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோபாரை அப்படியே உள்ளே எடுத்து போட்டுடலாம் லிஃப்ட்டுக்குள்ளே போட்டதுக்கப்புறம். சரி, லிஃப்ட்டுக்குள்ளே போட்டாச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் இங்கே போயிடலாம். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சரி இப்படி போயிட்டோமா. இங்கே போனதுக்கப்புறம் இங்கே இருக்கும் கைஸ். இங்கேனா இப்படி போவோம்ல, காக்கா இருக்குல்ல ஒரு இடத்துல, அங்கே போகணும். இங்கே வந்தாச்சா. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் இப்படி இந்த வழியில் போயிருப்போம். இப்படி போய் இப்படி குதிச்சிருப்போம். இங்கே இப்படியே இப்படி போனதுக்கப்புறம் சைடில் இங்கே இருக்கும் தான் எனக்கு இந்த இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குதிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துக்கு போகணும் பார்த்தீங்களா, அதுக்கும் மேலே தான் போகணும் இந்த ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிளாங்கை. சரி, பிளாங்க் இங்கே தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ தான் கிராணி சொட்டை மண்டை கீழே கம்ப்ளீட்டுக்கு பாருங்கள். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கில் அப்படியே குனிஞ்சு போனாலே நம்மளால் இது கீழே விழுகாமல் போக முடியும். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோமா. இங்கே கோகோனட் இருக்குது. இதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோகோனட் வெட்டுற மிஷின் இருக்கும். அது கோகோனட் வெட்டுற மிஷின் இல்லை தலையை வெட்டுற மிஷினு. அந்த மிஷினில் போய் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு சொல்கிறேன். இப்படியே போயிட்டோமா. இப்படியே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ அந்த மிஷினில் உடச்சோன்னா உள்ளே ஏதாவது கிராணி கிளவி உள்ளே ஏதாவது வச்சுருக்கோம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிரிட்ஜ் கிராங்க் உள்ளே இருக்க இது சான்ஸே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பொருளை உள்ளே வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேவைப்படுற நேரத்துலாம் கல் கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் இப்போ கல்லாக இருக்குது பாருங்களேன். அங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், இது மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரியாமல் அங்கே போய்ட்டுருக்கேன். சரி, இங்கே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது விட்டுச்சா. சேஃப் கீ, நான் நினச்ச மாதிரியே சேஃப் கீ கைஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராணியோட மேக்கப் ரூமில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதான் இங்கே எங்கன்னா இங்கே இந்த கிராணி மேக்கப் ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு கிராண்ட்பா ரூமுக்கு ஏற்றாப்புல இங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஓப்பன் பண்ணுங்க. எத்தனை இடத்துல தான்டா லாக் பீக் வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி போயிட்டு இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா சேஃப் ட்ரா. ஸோ இதை ஓப்பன் பண்ணால் டெடி, இதை போய் ஸ்லெண்டினாட்டை கொடுத்தாதா எதாவது நடக்கும். நம்ம கிச்சனில் அப்படியே க்ரோபார் போட்டாலும் அப்படியே ஸ்லெண்டினாட்டை இந்த டெடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அந்த க்ரோபாரில் அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ போயாச்சு. இங்கே தானே நம்ம போட்டோம். ஆமாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டன் அமைக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி போகலாம். அம்பருக்கு ஃப்ரெண்ட்னா ரூமு. சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து ஃபஸ்ட்டு நான் இல்லை நம்ம டெடியை போட்டுடலாங்க. டெடி நான் வந்துருச்சு. எத்தனை தடவை நான் பயன்படுத்தியிருப்பேன். இது மாதிரி மியூசிக் போட்டால் நான் உன்னை நல்ல போய் நினைச்சிருவேன். நான் சீக்கிரட்டாக கொடு பேட்லாக்கி கைஸ். இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி கீழே போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோபார் தேவைப்படும். க்ரோபார் இங்கே வச்சோம். ஸோ இது எடுத்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணோம். அது என்னதுன்னா இது இந்த
இந்த மேலே போய் நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, ஆனால் தேர் இஸ் நோ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்களா, அந்த பட்டனை மட்டும் அமுக்கி விட்டாங்க. க்ரீன் கலர் இது டோர் ஓப்பனாக இருக்குது. இது எதுக்கு தேவைப்படணும் தான் இந்த பொருள் பொருங்க சொல்கிறேன். அப்படியே போயிட்டோமா, இப்படி போயிட்டு நம்ம டோர் பக்கத்தில் போகணும். டோர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளே போனால் என் கிராண்ட்பா வளர்க்குற க்ரொக்கடைல் இருக்கும், இதுக்குள்ளே மாட்டிடக்கூடாதுன்னு இதை இங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மாட்டிட்டு இது சுற்றி விட்டான், அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். இது அதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே இது வழியாக போகலாம், இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே கீழே வந்துடுவோம்ல. ஸோ என்னாலே இப்போ டோர் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். போயாச்சு, எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். என்ன கிராண்ட்பா என்னை பிடிக்கவே முடியல போல. பொறுக்க பையிலே அடுத்த தடவை வாடா உனக்கு இருக்கு, டூய் அடுத்த தடவை வாடா உனக்கு இருக்கு. ஸோ த எண்டு கைஸ். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் ஆட்டும், பிடிக்கலைன்னா எல்லோ கலர் ஆட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கல அதை சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ நான் மிஸ்டேக்கை மாற்றிடுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் ஆல் பண்ணிங்கன்னா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுவரையும் உங்களை இந்த விடை பெறுவது உங்கள் கேம்பா சப்ஸ்கிரைபர்ஸ், பாய் ஃப்ரம் கேம்பா சப்ஸ்கிரைபர்ஸ்.